2014 படூர் பஞ்சாயத் மேல்நிலைப்பள்ளி. நான் அப்போ தான் உன்னோட ஸ்கூலில் 7th ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட் டேவே ஒன்றையும் என்னையும் ஒரே பெஞ்சில் உட்கார வச்சுட்டாங்க. எனக்கு ஒன்று அப்போவே பிடிக்காது. நீ ரொம்ப சீன் போடுவேன்னு நினச்சேன். எனக்கு தெரியும் உனக்கும் என்னை அப்போ பிடிக்காதுன்னு. என்னை எல்லோரும் அப்போ ரேக்கிங் பண்ணாங்க. என்னோடய வாய்ஸ்க்கும் நான் மக்கப் பண்ணி படிக்கிறேன்னு ரொம்ப கலாய்ச்சாங்க. அப்போ தான் நீ வந்து எனக்காக சப்போர்ட் பண்ண. அதுக்கப்புறமெல்லாம் இருந்து தான் நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நமக்குள்ளே சண்டை மட்டும் எப்பயுமே குறையலை. நமக்கு யாராச்சும் நம்மளை வந்து சேர்த்து வச்சா தான் நம்மளே சமாதானமாகிப்போம். அப்புறம் நம்ம ஃபேமிலி ஸ்டோரிஸ் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்படி தான் எனக்கு தெரிஞ்சு இன்னும் க்ளோஸ் ஆனோம்னு நினைக்கிறேன். எனக்கு உன்னோட அம்மா சமைக்கிறதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்காகவே நீ உன்னோட அம்மா கிட்டே கேட்டு சமைச்சு கொண்டு வந்து தருவேன். நான் உன்னோட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் எதுவுமே கேட்காம என்ன உன் வீட்டுக்கு அனுப்பி விடுவாங்க. நம்ம எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலி சீக்ரெட்ஸ், ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம 2 பேருமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஃபேமிலி டு ஃபேமிலியும் க்ளோஸ் ஆனோம். அப்போ தான் எனக்கு முன்னாடி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தான்னு நீ சொன்ன. ஆனால் அவள் ப்ளேஸை நீ ரீப்ளேஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். நீ என் கூட சந்தோஷமாக இருக்கிறேன்னு சொன்னபோது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ஸோ ஹாப்பி வித் யூ. இந்த வேர்ட் நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். நம்ம ஸ்கூல் டைமில் என்ன பண்ணமோ இல்லையோ போட்டி போட்டு படிக்க ஆரம்பித்தோம். நீ படிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் படித்தேன்னு சொல்லிட்டு நீ படித்த 2மே நல்லா மார்க் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் ஒரு கஷ்டமான விஷயம் நடந்தது நமக்குள்ளே. நம்ம படித்த ஸ்கூலில் 8th வரைக்கும் தான் இருந்தது. ஸோ 9th வேறு ஸ்கூல் கண்டிப்பாக ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேருக்கு ஒரு நிலமை வந்தது. நீ வேறு ஸ்கூல் போயிட்ட, நான் வேறு ஸ்கூல் போயிட்டேன். அங்கே போயும் நீ என்னோடய ஃப்ரெண்ட் வருவா, எனக்கு அந்த பெஞ்ச் போய் வச்சுருங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த டைமில் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். நம்ம எப்படியாச்சும் 2 பேருமே ஒரே ஸ்கூலில் சேரணும்னு சொல்லிட்டு நான் எல்லா சாமிக்கிட்டையும் ப்ரே பண்ணேன். எப்படியாச்சும் நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூலில் ஒரே பெஞ்சில் நம்ம 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கணும், அதே மாதிரி பேசிக்கிட்டு இருக்கணும், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அடித்த வண்டி அந்த சாமிக்கு கேட்டுச்சோ இல்லையோ எங்கள் அம்மாவுக்கு அதில் நறுக்குன்னு கேட்டிருக்கு போல். எப்படியாச்சும் இவளை சேர்த்து விட்டுறணும், இப்போ தொல்லை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு உன் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அதே மாதிரி லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துக்கிட்டோம், காசு பேசணும், நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸ்லாம் எப்படி இருக்கணும்னு பேசணும், கேவலமாக சிரிச்சிருக்கோம். ஃப்யூச்சர் பிளான் இப்படி இருக்கணும் கோபிகா, அப்படி இருக்கணும் கோபிகா, அம்மா நிவி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதை பேசியிருக்கிறோம். ஆனால் நம்ம எப்பயுமே சொல்கிற ஒரே வார்த்தை, நம்ம எப்பயுமே இப்படி தான் ஒன்றா இருக்கணும், என்றைக்குமே பிரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அந்த டைமில் நம்ம எவ்வளோ க்ளோஸாக இருந்தோன்னா அந்த டைமில் எனக்கு ஒரு ப்ரொப்போசல் வந்தது. ஆனால் அந்த பையனுக்கு என் பேர் நிவின்னு தெரியும். எனக்கு அப்போ தான் புரிய வந்தது, ஓகே நம்ம இவ்வளோ க்ளோஸாக இருக்கிறோம், நிவி யார் கோபிகா யாருன்னு கூட தெரியவே இல்லை இங்கே நிறைய பேருக்கு அப்படின்னு சொல்லி. கொஞ்ச நாளே நம்ம பிளான் பண்ண மாதிரி 12th முடிஞ்சிச்சு வித் நல்ல மார்க்கோட. அதுக்கப்புறமா நம்ம பிளான் பண்ண மாதிரி காலேஜ் லைஃப். 12th முடிஞ்ச அப்புறமா 2019 காலேஜுக்கு நம்ம பெருசாலாம் யோசிக்கல. நான் இந்த காலேஜ் சேருன்னு சொன்னேன், நீயும் சேர்ந்துட்ட. நீ இந்த டிகிரி எடுக்கலான்னு நான் அதில் விளங்க மாட்டேன்னு தெரிஞ்சும் சரி ஓகே இவருக்கான்னு சொல்லிட்டு நானும் அதே